Hello students, welcome back to Zerofail. I'm Krishna. This is 12th standard chemistry session. This session we are going to discuss about the topic Ellingham diagram. Actually, which is one of the confusing and interesting and important topic. This is an important topic now. The last session we என்ன பார்த்தோம்? The reduction process. அந்த metal reduction processல என்ன பார்த்தோம்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கும். அந்த மெட்டல் ஆக்சைடு கூடால ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த மெட்டல் ஆக்சைடுல இருக்க ஆக்சிஜனை தனியாக கொண்டு போயிடும், மெட்டலை தனியாக கொடுத்துச்சு பார்த்தோம்ல. ஸோ அப்பவே நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. ஸோ எப்படி இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் சூஸ் பண்ணுறது அண்ட் வாட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் இந்த ப்ராசஸ் நடக்கும் இப்படிங்கிற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை பார்க்க போகிறோம். சரி, எக்ஸாம்பிள் ஃபெரஸ் ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு. இந்த FeO இதில் இருக்கிற ஆக்சிஜனை எலிமினேட் பண்ணணும். எனக்கு ஐ நீட் அயன், ரைட்? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கார்பன், இது என்ன ஆக்சுவலாக திஸ் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனை சேர்க்கும்போது நமக்கு இது Fe அண்ட் இந்த CO சேர்ந்து CO போயிடுச்சு. ஸோ இந்த Fe மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிச்சு, ரைட்? இப்போ கொஸ்டின், நான் எப்படி இந்த கார்பனை சூஸ் பண்ணேன்? ஒன்லி கார்பன் தான் ரெடியூசிங் ஏஜென்டா? ஸோ இது நிறைய இருக்கு இன்னும், right? And what is the particular temperature for this process, right? So இந்த ரெண்டு क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும்னா நான் இந்த Ellingham diagram கான்செப்ட் பத்தி நம்ம போகணும். Okay, shall we go to the topic? Students, இப்போ இந்த Ellingham diagram கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நம்ம புதுசா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். Gibbs free energy. What? Delta G. Delta G னா என்ன? Gibbs free energy. Actually what Gibbs free energy னா ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த FeO அண்ட் கார்பன் ஜாயின் ஆகுதுல்ல, அதான் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அங்க என்ன கிரியேட் ஆகும்? ஒரு எனர்ஜி, நேச்சுரலா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது when this FeO combined with carbon. சோ அந்த எனர்ஜி தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் டிசைட் பண்ண போகுது will this process happen spontaneously or not. அதாவது இது ரெண்டும் சேர்த்தாச்சுன்னா இந்த ப்ராசஸ் இந்த Fe and CO ஃபார்மேஷன் வருது இல்லையா, ப்ராடக்டா கிடைக்குதுல்ல, இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா ஆகாதுன்னு டிசைட் பண்றது என்னன்னா இந்த ΔG. ΔG நெகட்டிவ்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். எப்படி நடக்கும்? ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ் தானாவே நடக்கும். மேபி இந்த ΔG யோட வேல்யூ பாசிட்டிவ் மீன்ஸ் இட்ஸ் a நான் ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ். அதாவது இந்த ப்ராசஸ் தானா நடக்காது. இது நடக்கிறதுக்கு we have to give some energy. நம்ம ஏதாவது எனர்ஜி கொடுக்கணும். கொடுத்தாதான் the process complete ஆகும். புரியுதா உங்களுக்கு? சோ அதுல ΔG வேல்யூ நெகட்டிவ் சொல்றீங்க, பாசிட்டிவ் சொல்றீங்க, அது எப்படி கால்குலேட் பண்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் கவனமா பாருங்க, ஈஸி. See students, the Gibbs free energy ஓட ஃபார்முலா delta G is equal to delta H minus T delta S. Delta G means Gibbs free energy and delta H means enthalpy. Enthalpy na heat transfer. அந்த processல எவ்வளவு heat transfer ஆயிருக்குன்னு பார்க்கிறது. This T means at what temperature, exact temperature, and delta S means entropy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Entropy means degree of randomness or disorder. அப்படின்னா என்னன்னா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. நல்லா அழகா பக்காவா மாலிகூல்ஸ்லாம் நல்லா டைட்லி பாண்டடா இருக்குது. இப்போ இந்த ஐஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? we know that ஐஸ் லிக்விடா மாறும். அப்ப என்ன ஆயிடுச்சு? அதோட மாலிகூல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ரைட்? கொஞ்சம் டைட்டா இருந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு மாலிகூல்ஸ். சோ அதோட ஏரியா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ என்ன பண்றேன்னா லிக்விட ஃபர்தரா ஹீட் பண்றேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? லிக்விடா ஹீட் பண்ணும்போது அது கேஸா மாறும்ல. கேஸா மாறிச்சுன்னா அது எந்த ஷேப்பும் கிடையாது, சும்மா தாறுமாறா அது பறந்து போயிடும். அப்ப மாலிகூல்ஸ் எல்லாமே ரொம்ப தாறுமாறா, ரொம்ப டிஸார்டர் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா என்ட்ரோபி மீன்ஸ் டிஸார்டர் ஆர் டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். ஒரு அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஸார்டரா இல்ல ஒரு மாதிரி தாறுமாறா இருந்துச்சுன்னா அதான் என்ட்ரோபி. இப்போ இந்த மூணு கேஸ்லயுமே எதோட மாலிகூல்ஸ் ரொம்ப தாறுமாறா இருக்குது? we know that gas. சோ அப்ப இதோட என்ட்ரோபி அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப லிக்விட் இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது. சாலிட பார்த்தாச்சுன்னா லிக்விட் விட என்ட்ரோபி கம்மியா இருக்குது. புரியுதா? ரொம்ப பக்காவா அரேஞ்ச் ஆகி டைட்டா இருந்துச்சுன்னா என்ட்ரோபி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தாறுமாறா ஒரு டிஸார்டர் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அங்க என்ட்ரோபி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளி என்ன சொல்லலாம்? சாலிட் ஸ்டேட்ல என்ட்ரோபி கம்மியா இருக்கும், அதுவே கேஸ் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்? என்ட்ரோபி அதிகமா இருக்கும். இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I told you delta G value negative na process okay நடக்கும் spontaneous. delta G positive means process spontaneous நடக்காது. So நம்ம ஐடியா நம்மளோட process கண்டிப்பா delta G value நெகட்டிவா இருக்கணும். So
நான் உங்களுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளோட டெல்டா ஜி வேல்யூ நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி வேற எல்லா ஈக்குவேஷன்ஸும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸை கொஞ்சம் நம்ம இன் டெப்தா பார்த்தா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த FeOல இருக்கிற O வந்து தனியா ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஆக்சிஜனை இந்த கார்பன் எடுத்துக்கிட்டு CO மாறும். அதுதான் இங்க பாருங்க, இந்த டீடைலா கொடுத்துருக்கேன். இந்த FeO தான் இருக்கா, இந்த FeOல இருக்கிற O வந்து தனியா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் தனியா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பண்ணலாமா, இங்க O2, ஸோ இங்க 2 கொடுக்கணும், அப்படி இங்க 2 கொடுத்தாகணும். ஓகேவா, இந்த FeO தான்ப்பா இது, Fe கொடுத்துட்டு O2 ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, இந்த Fe தான் இங்க இருக்கு. சரி, இப்போ இந்த O2 ரிலீஸ் ஆச்சுல, இந்த O2 தான் இங்க இருக்கு. எது கூட கம்பைன் ஆகுது, இந்த கார்பன் கூட இந்த O2 கம்பைன் ஆகிட்டு தான் நமக்கு CO ஃபார்ம் ஆகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது 2 கொடுத்தாகணும். ஓகே, இப்போ ஓவரால் ஈக்குவேஷன் பார்க்கலாமா, பாருங்க. ஆப்போசிட் சைட்ஸ் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் ஈச்சதோ. ஸோ என்ன கிடைக்கும் பாருங்க, 2FeO, அப்புறம் இங்க என்ன இருக்கு பிளஸ் 2C gives us, இங்க என்ன இருக்கு 2Fe plus 2CO. இங்க பாருங்க வந்துருச்சு அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பா நடந்துச்சு. ஏன் நான் இதுக்கு நான் பண்ணிருக்கேன்னா, சொல்லி தர பாருங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இதோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நமக்கு தெரியணும், அண்ட் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தெரியணும். அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வச்சு தான் நாம வந்து டிசைட் பண்ண போறோம் இந்த ப்ராசஸ் நடக்குமா நடக்காதான். ஓகே, so I told you the gives free energy at what temperature நமக்கு தெரியணும்னா we need to know about Ellingham diagram. ஓகே, இப்போ என்னோட கேஸ் வந்து ரெண்டு, at 800 Kelvin and at 1500 Kelvin. இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண போறது 800 Kelvin டெம்பரேச்சர். ஓகேவா, 800 Kelvin டெம்பரேச்சர். ஓகே, FeO process. ஃபர்ஸ்ட் இது என்ன பாருங்க, FeO gives us Fe plus O2, right? இங்க இந்த Ellingham diagram போல பாத்தீங்கன்னா, இந்த vertical ஆக்கிறது வந்து del G gives free energy values பாத்தீங்களா. இங்க 0 -100 -200 அது போக 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 என்ன கீழ வர 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 இதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் பண்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, இப்போ -100 and -1200 இருக்கு. இது ரெண்டுல எது கிரேட்டர் நம்பர் கேட்டா டக்குன்னு யோசிக்காம சொல்லிடுவாங்க, -1200 தான் பெரிய நம்பர் சொல்லிடுவாங்க. பட் எக்ஸாக்ட்லி நமக்கு தெரியும், மைனஸ்ல வரும்போது நம்பர் பெருசாக 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 அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா, சோ எது கிரேட்டர், -100 and -1200ல -100 தான் நமக்கு கிரேட்டர் நம்பர். அண்ட் முக்கியமான விஷயம், டவுன் த ஆர்டர் வர வர நம்மளோட ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல போக போக அன்ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிசான்டலா பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பொறுத்தப்போ நமக்கு புக்ல வந்து டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. அதை வந்து கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல, உங்களுக்கு தெரியும் என்ன, டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து கெல்வினா கன்வெர்ட் பண்ணதுக்கு ஜஸ்ட் 273 ஆட் பண்ணா போதும். ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா பிள்ளைங்க படிக்கும் போதே இந்த ஒவ்வொரு வேல்யூ பக்கத்துலயுமே கெல்வினா கன்வெர்ட் பண்ணி இங்க எழுதி வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த FeO ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எங்க இருக்கு பாருங்க, this one. see பாருங்க, FeO அதாவது Fe plus O2 gives us FeO. இந்த கிராஃப் எல்லாமே எதை கொடுத்திருக்காங்கன்னா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். இங்க பாருங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன, எல்லாமே மெட்டல் ஆக்சைட்ஸ். FeO, ZnO, MnO, L2O3. சோ एक्चुअली இது கொடுத்திருக்க எல்லாமே என்னன்னா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். and what temperature and what is the gives free energy, இந்த டீடைல்ல கொடுக்கிறது தான் இந்த Ellingham diagram. It's a graphical representation of the variation of the standard gives free energy for the various metal oxides with particular temperature. புரியுதா, என்னன்னா ஒவ்வொரு லைனும் எதை மென்ஷன் பண்றாங்கன்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். see எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, காப்பரும் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, மெட்டல் ஆக்சைடு, ரைட். அப்புறம் இங்க பாருங்க ஜிங்க்கும் ஆக்சிஜன் சேர்ந்து அதோட மெட்டல் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. MnO2 சேர்ந்து அதோட மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே எவ்ரிதிங் என்னன்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். ஓகே, இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா இந்த gives free energy வேல்யூ கொடுக்குது. எதுக்குன்னா இந்த டெம்பரேச்சர்ஸ்க்கு. நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இப்போ நம்ம கேஸ்ல பாருங்க, இது வந்து 800 Kelvin. ஓகேவா, 800 Kelvin. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் process என்ன, இந்த process FeO gives us Fe plus O2. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் இருக்கணும் கிடையாது, இது ரிவர்ஸ்ல இருந்தாலும் ஓகே. சரியா, ஓகே. இப்போ இது எங்க இருக்கு கண்டுபிடிங்க, இந்த இருக்கு. ஓகேவா, நம்ம இப்ப ரிவர்ஸ்ல இருக்கு. Fe plus O2 gives us FeO னு இங்க இருக்குது. சரியா, இது ஆனா ரிவர்ஸ்ல இருக்கு.
ஓகே ஸோ கிடைக்கிற வேல்யூ அப்போ நம்ம ரிவர்ஸில் எடுக்கணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சரி, என்ன டெம்பரேச்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்? 800 கெல்வின். கெல்வின்ல இருக்குது, ஆனால் இங்கே என்ன பாருங்க டிகிரி சென்டிகிரேட். நமக்கு தெரியும் ஜஸ்ட் கன்வர்ஷன். டிகிரி டு கெல்வின் கன்வெர்ட் பண்ணதுக்கு 273 ஆட் பண்ணணும், கெல்வின் டு டிகிரி கன்வெர்ட் பண்ண 273 ப்ளஸ் பண்ணணும். ஸோ நம்ம 800 கெல்வினை நம்ம டிகிரி சென்டிகிரேட் மாற்றும் போது நமக்கு தெரியும் 527 டிகிரி சென்டிகிரேட். சரி, 527 டிகிரி சென்டிகிரேட் எங்க இருக்கும் பாருங்க, இந்த 400 600 நடுவுல சம் இந்த ஏரியால வரும். ஓகேவா சார்? டெம்பரேச்சர் தெரிஞ்சாச்சு. ஓகே, இந்த கிராஃப் எந்த கிராஃப் நம்ம சூஸ் பண்ண போறோம்னா நல்லா பாருங்க, இந்த கிராஃப் இந்த இடத்துல இந்த கிராஃப் மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. வேற எந்த கிராஃப் பார்க்க வேணாம், இந்த இடத்துல இந்த லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லைன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். அண்ட் டெம்பரேச்சர் வாட் டெம்பரேச்சர் 400 to 600 கெல்வின். இங்க நடுவுல இந்த 527 அப்படியே ஒரு லைன் கொண்டு வந்தீங்கன்னா இட் கம்ஸ் நியர் இது இங்க பக்கத்துல வரும். ரைட்டா? எக்ஸாக்ட்டா நான் வரைய முடியாது, புரியுதா? நம்ம வந்து ஓனா டிரா பண்ணது மேனுவலி, ஸோ கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் ரொம்ப வேரியேஷன் இருக்காது. ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி மார்க் பண்ணிருக்கோம்னா இந்த டெம்பரேச்சரை அப்படியே மேலே எடுத்து அந்த எந்த ப்ராசஸோ அதுல ஒரு பாயிண்ட மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இது என்ன பண்றீங்கன்னா அது அப்படியே இங்க பாருங்க, இந்த கிராஃபை நம்ம அப்படியே இந்த லைன் இங்க கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து இங்க உங்களுக்கு நம்மளோட இந்த ஒய் ஆக்சிஸ்ல கட் ஆகும். புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க டெம்பரேச்சரை அப்படியே மேலே எடுத்து எந்த லைன்ல இருக்கோ அந்த லைன்ல டச் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஹாரிசான்டல் லைனை வரைச்சு நம்ம டிஸ்ப்ளே எனர்ஜிக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த வேல்யூ என்ன? நியர்லி 420 அந்த மாதிரி 420 ஆர் 430. ஆக்சுவலா எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இப்போ 420 சூஸ் பண்றேன். இங்க என்ன -420. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இங்க FeO தான் Fe plus O2 ஸ்ப்ளிட் ஆகுது, ஆனா இங்க Fe plus O2 FeO இருக்கு. சோ நான் ரிவர்ஸ்ல இருக்கனால வர வேல்யூவை நீ என்னவா எடுக்கணும், நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கணும். சோ -420. சோ நான் என்னவா எடுக்க போறேன், இங்க +420 ன்னு எடுக்க போறேன். ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, 2C plus O2 = 2CO. இது எங்க இருக்கு? இந்த பாருங்க, 2C plus O2 2CO, அதாவது இந்த லைன். சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த டெம்பரேச்சர் சேம் டெம்பரேச்சர். அப்ப இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம அப்படியே நீங்க மேல எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எங்க கட் ஆகணும்னா இந்த லைன்ல கட் ஆகணும். அப்போ எங்க கட் ஆகுது பாருங்க, இந்த கட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் இதுக்கு மேல கட் ஆகுது. நல்லா பாருங்க, இந்த 2C plus O2 2CO அந்த லைன்ல தான் இது கட் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அது அப்படியே ஹாரிசான்டலா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அது உனக்கு வந்து it will give display energy. சோ என்ன வேல்யூ வந்திருக்கு? இது நியர்லி -300 -400 in between வந்திருக்கு. ஒரு நியர்லி நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு -350 எடுக்கலாமா? இங்க சைன் சேஞ்ச் பண்ணணுமா கேட்டா நெவர். ஏன்? இங்க பாரு, 2C plus O2 gives us 2CO. சேம் 2C plus O2 gives us 2CO. சோ ரெண்டுமே சேமா இருக்குது, சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. என்ன வேல்யூ வந்திருக்கு? நியர்லி -350. ஓகே, இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? it will give +70 kilojoule mole. ஓகே, kilojoule per mole. பசங்களா இதோட வேல்யூ என்ன? so +70. del G value +70 means positive. del G positive means கண்டிப்பா இந்த process நடக்காது. புரியுதா உங்களுக்கு? at this temperature, at 800 Kelvin temperature, this process will not happen spontaneous. So we must go for other temperature. புரியுதா உங்களுக்கு? okay, so இதுதான் del G gives free energy calculation. இப்போ நான் இதே சேம் ஐடியா வந்து இப்போ என்ன பண்ண போறோம், 1500 Kelvin நம்ம பண்ண போறோம். சோ இந்த 800 Kelvin process நடக்கவே நடக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1500 Kelvin டெம்பரேச்சருக்கு gives free energy calculation பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் process இதுதான். எங்க இருக்கு? இந்த ஈக்குவேஷன் தான், இந்த லைன் தான் சூஸ் பண்ண போறோம். what is line temperature 1500 Kelvin, just degree celsius கன்வர்ட் பண்ணும்போது 1227 டிகிரி சென்டிகிரேட். சரியா? அதாவது நம்ம இந்த 1200க்கு பக்கத்துல, ஓகே, இந்த ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம அஸ்யூஷன் இந்த வேல்யூ டெம்பரேச்சர் லைன் அப்படியே வெர்டிகலா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்க வரை கொண்டு வரணும், இந்த பாயிண்ட் இந்த FE லைன்ல வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். எது? இந்த டெம்பரேச்சரை அப்படியே மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்படியே அங்கே ஒரு ஹாரிசான்டலா ஒரு லைன் அப்படியே டிரா பண்ணுவோம். சரி, சிம்பிள். சோ இங்க என்ன கிடைக்கும் பாருங்க, 350. ஓகே, -350. சோ என்னவா இருக்கு? ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கிடைச்சிருக்க -350 நம்ம எப்படி எடுக்கணும்பா, +350 ன்னு எடுக்கணும். ஓகேவா? +350 கிலோஜூல் per
mole. Okay. So next, in the process 2C plus O2 gives us 2CO. எங்க இருக்கு? இந்த ரைட்டா? அதே மாதிரி தான். இந்த டெம்பரேச்சர் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்க வந்து கட் ஆகும்ல. அத அப்படியே ஹாரிசன்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது it will come here. The nearly பாருங்க 400 500 பக்கத்துல இருக்குது. So approximately ஒரு 480. So plus ஆ minus ஆ கேட்டீங்கன்னா இங்க இருக்குதா சேம் அங்கேயே இருக்குது. So நம்ம சைன் சேஞ்ச் பண்ண கூடாது. டைரக்ட்டா -480 எடுத்துக்கோ. கிலோஜூல் பர் மோல். ஓகே. சோ இது ரெண்டையும் நீ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -130 கிலோஜூல் பர் மோல். அதாவது இது எல்லாமே 2 மோல்ஸ். அதாவது பக்கத்துல 2 இருக்கா? அப்ப எல்லாமே 1 மோலா கன்வர்ட் பண்ணும்போது நீ 2 ஆ டிவைட் பண்ணியாச்சுனா you will get -65 kilojoule per mole. அப்போ இதோட del G வேல்யூ என்ன? இந்த at 1500 கெல்வின்ல இந்த process-ஓட del G display energy value -65 kilojoule per mole. இது நெகட்டிவ் வேல்யூ தானே? சோ நெகட்டிவ் வேல்யூ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? The process will happen spontaneously. So இந்த டெம்பரேச்சர் 1500 கெல்வின்ல இந்த process தானா நடக்கும். புரியுதா பசங்களுக்கு? உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா நம்ம டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்டு சோ அதுல which is the possible temperature for this process அப்படி கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கால்குலேஷன் டிஸ்ப்ளே எனர்ஜி கால்குலேஷன்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் எந்த டெம்பரேச்சர் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ட்ரிக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் அண்ட் அப்சர்வேஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃப் அண்ட் வேல்யூஸை பார்த்து பண்ணணுமா? ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் டு மெமரைஸ் திஸ் கிராஃப் அப்படித்தானே? பட் பண்ணி வச்சீங்கன்னா ஈவன் பெட்டர். பட் அது மெமரைஸ் பண்ணாமலே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வச்சுன்னா நீங்க இந்த கால்குலேஷன் எதுவும் பண்ணாம by seeing this graph we will come to the conclusion which is the best temperature and which is the suitable reducing agent. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி Ellingham diagram பார்க்க போறோம். Thanks for watching.